எடு 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 கழட்டி வரலாம். எடு போ. பெரிய ஆள் வரட்டுவா. எடு மாமா போமா நான் கழட்டி விடுறேன். தம்பி புது வண்டி பல்சரு பார்க்க பல்சரோட இருந்தால் தானே கெத்து. என் மாப்பிள்ளையும் தான் இருக்கிறானே 220 புது வண்டி ஏறானா எடுக்க மாட்டேங்கிறான். நீங்கள் தான் விடமாட்டேங்கிறீங்களாம்மா? காசு கொடுத்தா எடுப்பான், ஏன்னு கடன்லாம் கேட்குறான். நான் எங்கே போட்டோம் 220 கார் எடுத்துக்கலாம் மாப்பிள்ள. கார் எடுத்து கருப்பு இருக்கிற கண்ணாடியில் ஒட்டிக்கலாம். கல்யாணம் பண்ணா கொண்டாடி நீ போனால் யாரும் பார்க்கக்கூடாதுல்ல. கலப்பையா? கலப்பை வந்து 44.25 வாடகை 2000. 2 கலப்பை எடுத்து வந்தோம். வாடகை 4000 ரூபா. கலப்பைக்கு 2000 ரூபா வரையா? கலப்பைக்கு 2000 ரூபா. நல்லா இருக்குதா? எடுத்துட்டு போலாம்மா. எல்லாம் அதை எடுத்துட்டு போலாம். அது எங்களுது. இது வேலை இல்லையாடா? தான் ஒரு 1/2 மணி நேரம் வரும். இந்த 415 தான் போய் ஓட்ட போகிறோம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கழிச்சு விட்ற அப்படியே. ஆடா அம்டி குஞ்சு அதுதான் கழட்டி ஆகணும். வேறு வேலி அதே மாதிரி போலாமா? அது நம்ம கம்பெனி. அது இல்லாத மெயினாக நம்ம கம்பெனியில் எல்லாமே குருடாயில் இல்லாத இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் நீ கழட்டுற மாதிரி வருமானு தான் பார்த்தேன். அப்படியே ஒரு வாச்சு உத. அது என்ன பண்ணுது உத? கை தானே உத. ஆனால் ஓ மேலே சேராயிருமா? உதைக்கிறது தானேப்பா பெஸ்ட். பெட்டை கழட்டி போடணுமாப்ல. கையை கழட்டு. அதிலே வெல்டு வச்சு கை ஒன்று இருக்கும். இன்னும் கொஞ்சம் தான் முன்னாடி தள்ளி நிறுத்துறதாடா. பேனா எடுத்து வந்து பெட்டை கழட்டுறதுக்கு இடைஞ்சலாக இருக்குமே. சந்தோஷ் வர பைப் போட்டு டைட் பண்ணியிருப்பான். மாப்பிள்ளை பாரு ஈஸியாக கழட்டுவான். மாப்பிள்ளை கழட்டுறதெல்லாம் போடுறது கூட கொஞ்சம் கஷ்டப்படுவான். கழட்டுறது ரொம்ப ஈஸியாக கழட்டுவான். கோட் சூட்லாம் போட்டுக்கிறீங்க. நாங்கள் விஐபி. அவர் முன்னாடி சாப்பிட்டு கொஞ்சம் உப்புமா போட்டாங்கடா. சந்தோஷ் டைட் இல்லை, யார் டைட்டு? மாப்பிள்ளை யார் இந்த ஐட்டம் வேற தாவே கால வேற ஒரு பவுன் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி அவனுக்கு வேற ஒரு டார்கெட்ல இருக்கிறான். 2 பேரும் கல்யாணம் பண்ணுங்கடா டே. கல்யாணம் பண்ணி இந்த வருஷத்துல குழந்தை பார்த்தீங்கன்னா 2 பவுன் உண்டு. 2 பவுன் இல்லைங்க. ஆமாண்டா 2 கிராம். 2 பவுனு. 1 பவுன் வந்து கல்யாணம் பண்ணா குழந்தை பிறந்தா ஒரு 2 கிராம் மோதிரமா 1 பவுன் மோதிரமான்னு தெரியல. 2 கிராம் சரி எதையோ ஒன்று. இந்த சலுகை ஏன்டா விட்றீங்க? தலையில துண்டு போட்டு தான் போகணும். என்னடா உங்க தலைவர் இப்படி சொல்ற? சொல்லுங்க. பவுன் கொடுத்தாருன்னா எங்க அம்மா போறது? போடும் சீக்கிரம் பண்ணுங்க. 2 பேரும் ரெடியா இருக்கிறீங்க. 2 கல்யாணத்தை பண்ணுங்க. கிராம தான் நாங்க சொன்னோம், பவுன் சொல்லல. அது எல்லாம் சப்போர்ட் போட்டான். எல்லாரும் பதவிக்கு வந்துட்டு எல்லாம் சொல்ற வார்த்தை தானே. என்னம்மா எங்களை நம்பிட்டு இருக்கீங்க? என்னடா இப்படி பேசுறீங்க? எங்களை நம்பிட்டு இருக்கீங்க. இன்னுமாடா நம்பிட்டு இருக்கீங்க? நம்பினா அடுத்த வருஷம் பதவி கொடுப்பாங்க அடுத்த ஆட்சிக்கு. இல்லைனா இருக்கிற இடமே தெரியாத அழிச்சு போடுவாங்க. இதுதானே வாழ்க்கை. அரசியல் வேண்டாம் நமக்கு, அது தேவையில்லாத வேலை. நாம் வண்டி ஓட்டினா தான் நமக்கு சோறு. மாப்பிளா நான் மாவனை கூட்டி கிளம்பிட்டேன். ஓஹோ சீக்கிரம் கழட்டியா? கழட்டு. என்ன அங்கே இறக்கிறதுக்கு சலுப்பாக இருக்குதாம்மா? இல்லை சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டான். எல்லாம் 4-5 பேரும் அந்த ஒத்த சைக்கிள் கட்டி விட்றாங்க. அதனால கூட நீங்கள் கூட போட்டு அப்படியே நம்ம நிறுத்திட்டு அப்படியே ஜேசி வந்து தூக்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. அது எந்த குழந்தைங்களுமே அப்படித்தான். எல்லாத்துக்கும் ஆளு கொண்டு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை.
ஒன்றை வச்சிருந்தா அவ்வளோதான் முடிஞ்சுது. மாப்பிள்ளையாட்டம் மாப்பிள்ளை எங்க மாப்பிள்ளை அப்படியா இங்கே பாரு. செவனே நான் போட்டு கட்டிக்கிறேன். சரி மாமா நான் கீழே போடுறீங்க வாங்க. சரி மாப்பிள்ளை பாப்பா நாங்கள் ஒரு 6 மணி உழவு விட்டு வரோம். சரி எல்லாம் உள்ள தள்ள மாமா. மாப்பா அம்மா இப்போ ஏதாவது சொன்னிச்சு அவங்ககிட்ட? இல்லை 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 வாங்க பேசலாம். அபச்சாரம் நம்ம சேனலில் வந்து எல்லாருமே வல்கர் வேர்ட்ஸ் வருதுங்கிறாங்கடா. கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா. என்னடா பேசுறீங்க மாப்பிள்ள? பல்கர் பொட்டி ஏ அங்கே ஆத்தூர் போனோமே என்ன நின்றுச்சு? அத்தனாயிரம் பொட்டி அதை கீழே போடுறா. அது என்ன ஒட்டிக்குதா? ஓகேன்பா ரொட்டேட்டர் மாட்ட வேண்டியது அடுத்தது. 42 பிளேடு போட்ட இழுக்கிறதெல்லாம் இழுக்கும். ஆனது அப்படி தானே பண்ண ஒரு ஐட்டம். 42 தான். அட அவி உங்க கார்த்தியா? ஒரு டைம் 48 பிளேடு மாட்டிட்டு போனேன். எதில் மாட்டிட்டு போனேன்? அங்கே ஓட்டும் போது 48 அது 50 என்னாச்சு? ஓடுறதுனால வண்டி தள்ளிட்டு போகுது. திருப்ப தான் முடியாது. வண்டி தள்ளிட்டு போகுது. அதனால தானே பஞ்சாபுக்காரர் அவ்வளோ வளர்த்தி ரொட்டேட்டர் போட்டு ஓட்டுறாங்க. அப்படியே டக்குனு முடிச்சு போயிருமா காடு. இப்படி வண்டியா வேகமாக தள்ளிட்டு போகுது. இது எப்படி வேகமாக ரொட்டேட்டர் ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால வேகமாக தள்ளுதுங்கிறான். தூக்க திரும்ப ஃபஸ்ட்டு மாமா போடு போட. அதெல்லாம் மாப்பிள்ளை எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலும் போட்டுருவான். அதெல்லாம் ரெடிலாம் பண்ணியாச்சு. ஒரு சின்ன ப்ராசஸில் இருக்குது. ஏங்கம்மா இப்போ கல்யாணத்துக்கு யூடியூப்பில் எல்லாத்தையும் கூப்பிட போகிறோம். மாப்பிள்ளை மேரேஜுக்கு. அப்படியே டோர் வளைஞ்சு போயிடும். நம்ம தூக்கி அப்புறம் மாட்டிக்கும். லைட்டை கூட கொஞ்சம் அதுக்கு நான் கூட இல்லை கொஞ்சம் இறக்க இறக்க முன்னாடி போ. முன்னாடி போ. ரொம்ப போகிறேன். ஆர்வத்தை கொஞ்சம் குறை. லைட்டாக தூக்கு. லைட்டாக அவ்வளோ கொஞ்சம் இறக்க. அடிச்சு நீ கரெக்டாக ஆப்ரேட் பண்ணுறியா? ஆப்ரேட் பாயா அதுக்கு என்ன எங்களையா கூட்டிகிட்டு போகிறீங்க? இதில் சொன்னேன் நான். தூக்க ஃபுல்லாக தூக்க கிரீஸு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சந்துவாயன் அடிச்சு நிரூபிக்கிறான். நல்ல கவடம் இல்லாத கிரீஸ்லேயே மிதக்குது ஸ்டாரு. சீக்கிரம் சொல்லியா அந்த டைம் அப்படியே எடுத்து போய் ஓட்டணும். அப்படியே சூத்துல ஓட்டுவேன் நான். அடுத்து வச்சுக்கான். ஓ பேட் வேர்ட்ஸில் வருது வேலை. வாயில் போட்டுக்கிடாம வயலடி ரொம்ப பொறுமையாக சொல்லுவா. எல்லாம் சுற்றுது சும்மா கிடக்குது. ரொட்டேட்டரை ஓட்டி அதுவே லூஸ் ஆகி போச்சு. அவ்வளோதான். ஃபீல்டு ஒர்க் போய் பார்ப்போமா? எந்த வண்டிக்கும் வேலை இல்லை. இதுக்கு மட்டும்தான் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது. அவன் பாரு எவ்வளோ நேரம் தூக்கிட்டு போட்டுக்கிறான். இதுக்கு தான் ஒரு 1/2 மணி நேரம் ரொட்டேட்டர் இருக்குது. சுற்றுட்டோம் போய் ஓட்டிகிட்டு வரலாம். உனக்கு போட்டுருவோம் அப்புறம் போகலாம். எங்கடா மாப்பிள்ள? போ. புது பல்சரை 1,40,000 ரூபா போட்டு எடுத்துக்கிறான் ப்ரோ. கலக்குது. சவுண்டெல்லாம் அப்படியே அமோகமாக வருது. பல்சர் சவுண்டு என்ன பெயிண்ட் தான் கொஞ்சம் வாசனை. அதுதான் பிரச்சனையே.
சேர் அடிக்குதா? மாப்பிள்ளை சேர் அடிக்குதுன்னு பொறுமையாக வந்தான். இப்போ பிக்கப் ஏறிடுச்சு பாரு. நான் வச்சே போகிறேன் பாரு. இப்போ அவ்வளோதான், சேர் அடிக்கிறதெல்லாம் நின்று போச்சு இல்லை, அதனால இப்போ பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாஸ் பண்ணி போயிட்டு வரணும் வெளியில். இல்லை வேகத்தில் போயிடுறான்ப்பா. அதான் இங்கேயே சொன்னாங்க அப்போ ஆல்ரெடி மேட்லன்னு, ஆனால் எங்கன்னு தெரில, பார்ப்போம். அதில் போகாது. ஓகேன்பா, அதுங்காட்டி என் தடை மாதிரி வந்துட்டோம். இந்த காங்கிரீட் வீதியில் போய் போகாது. பார் வராரு பாரு பின்னாடியா. எங்கேயோ ஒன்று இருக்க வேண்டியதான். போ போ போ, அந்த வயலுக்கு போதும், பெரிய வயலுக்கு. எல்லாம் தொழிலை கற்றுக்கிட்டா அவ்வளோதாங்கண்ணா. தொழிலை கற்றுக்க மட்டும்தான் வந்து வருவாங்க. தொழிலை கற்றுக்கிட்டா வயசுக்கு தகுந்த மாதிரி கேட்டால் பரவாயில்லையே. வண்டி கற்ற 3 மாதத்தில் வந்து பெரிய டிரைவருங்க வாங்குற சம்பளத்தை எனக்கும் கொடுனா, அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க பெரிய டிரைவருங்க. அந்த பிரச்சனையினால தான் வந்து அவனை நீ போயிட்டுடா சாமி அப்படின்ட்டேன். அவர் போலீஸில் 2 ஐட்டம் மாட்டிக்கிட்டான். அது ஒரு 8,000 16,000 பிடிக்கிட்டு விட்டுட்டாங்க. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா நாம் பெரிய டிரைவரே வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டோம். இப்போ எல்லாம் பெரிய பசங்க தாங்கிறானு. கொஞ்சம் அனுசரித்து வாங்கினா பரவாயில்ல. இதில் எங்கே போய் ஓட்டணும்னாலும் நாம் கூட போகணும். கூட காட்டில் கொடுத்துட்டு நான் இப்போ நான் கொடுத்துட்டு உக்காடுறதுக்கு அது நானே ஓட்டிகிட்டு போயிடுவேன். இல்லைனா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அதுக்கு பெட்ரோல் செலவு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு. அதனால் வேணாண்டா ஜாமீன் இறக்கிட்டோம். நீ என்னமோ மானமா இன்னத்துலேயே குறவழிக்கு பிடிக்குதே. என்னப்பா பண்ணிட்டோம். ஏன்னா 6 தோத்தக்கு மேலே ஒரு பொட்டு கூட வராது. ஏதோ நேற்று மழையே நேற்று தான் கொஞ்சம் 6 தோத்தில் வந்துருக்குது. அதுக்குமே சும்மா திங்குது. நேற்று சொன்ன மாதிரி வலிஞ்சு ஓடி போச்சு நல்லா, அவ்வளோதான். அந்த ஓரக்கிற மட்டை எல்லாம் அந்த தரத்தோரெல்லாம் எதுவும் இருக்காதாண்ணா? சுத்தமாக இருக்குமா? தென்னை மட்டை ஒன்று சுற்றி இருக்கும். அந்த ஓரம் போயிட்டு வந்தான்ல, அதை பிடிங்கி விட்டுலாம் வண்டி ஓட்டுறதுக்கே இன்ட்ரெஸ்டாக இருக்காது. டங்கு 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 டங்குன்னு அடிச்சுக்கிட்டு. ஆமாம், அதை எடுத்து விட்டா தான் ஆகும். சிங்கிள் கிளச்சுக்கும் டூயல் கிளச்சுக்கும் சேர்த்து பார்த்தியா என்ன வேகம் போகுது. நம்மளதெல்லாம் விட்டுக்கிட்டேன்னா அப்படியே ஊறிக்கிட்டு தான் போவோம். தூக்க பிடிக்க விட்டா தான் போவோம். காட்டு இந்த ஒத்த பணக்கட்டை காட்டிக்கிட்டு டங்கு லொடுக்குன்னுக்கிட்டு சிங்கிள் கிளச்சுங்கிறதுனால வண்டியோட ஸ்பீடை பார்த்தீங்களா ப்ரோ, என்ன வேகம் போகுதுன்னு. ஆனால் சிங்கிள் கிளச்சாக இருந்தாலும் ஃபினிஷிங் அந்தளவுக்கு வருது. டூயல் கிளச்சில் வண்டி அவ்வளோ பொறுமையாக ஓட்டுறோம், ஆனால் ஃபினிஷிங் வர மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லைடா, கீரிச்ச என்ன மேலே பிளாட்ஃபாரம் 6 கம்மி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி நல்லா வேகண்டாப்பா. நம்மளுக்கு 580 நோவாலாம் போகிறதுக்கு அதெல்லாம் அப்படியே நல்லா தான் இருக்குது பாரு. 585 நம்மள அது அதெல்லாம் போட்டு பின்னி எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன இன்ஜின் வேலை செஞ்சது தான். அவன் அதே தான் ஓட்டுறான். அவனுக்கு மட்டும் அந்த வண்டி. நீ தான் எஸ்கேப் ஆகிட்ட. மீன மீதி நாங்களாம் வந்து கெட்ட பசங்களா? சரி. மாப்பிள்ளைக்கு வேறு டூயல் கிளச் ஓட்டிட்டு இது ஓடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகிறான். ஏன் மாப்பிள்ள டைம் பாஸ் ஆகுது, வேகமாக போகுது.
எடுத்துட்டேன். அப்புறம் ஃபினிஷிங்காக எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க என்ன வேகம். பெனிஃபிட் வேகமாக இருந்து என்ன பண்ணுறது ப்ரோ, இது மாதிரி மண்ணு காடு ஓட்டுறதுக்கு அருமையாக இருக்கும். இல்லைன்னா சொல்லலை, காஞ்ச காடு பாறை காடெல்லாம் ஓட்டினோம்னா வச்சுக்காங்க ஈர்ப்பாச்சே மொத்தத்தில் அடி வாங்கும். நாங்கள் மேக்ஸிமம் ரிவேர்ஸ் போகும்போது வந்து பிடிஓ ஆஃப் பண்ணிட்டு தான் போட்டோம். அதுதான் நல்லது. ஜாயின்லேருந்து கீர் பாஸ்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதை விட்டுட்டு ஆஃப் பண்ணாத ரிவேர்ஸ் போனோம்னா கீர் பாஸ் சீக்கிரம் அடி வாங்கும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் வந்து லேபர் வேலை அதிகம். ப்ரோ இன்னொன்று சொல்கிறதுக்கு பாருங்க, நான் எது மாமனுக்கு ஒரு பைசா போய் ட்ரேட் எடுத்து ப்ரோ. நான் கரெக்டாக 100 ரூபாய் கேளுங்க. 2019 மாடலு, பேக்கில் பிகேடி ஒரிஜினல் டயரு, ஃப்ரண்டில் ரீபெல்ட்டு, வண்டி ஒரே ஓனரு, இங்கே லோக்கல் நம்பர் தான், நாமக்கல் நம்பரு, ஆத்தூர் டாப் போட்டுக்கிறாங்க. முன்னாடி பம்பரில் ஊக்குப்பட்டு ஒன்று இருக்குது. என்ன ரேட்டுக்கு ஆகும் நீங்களே சொல்லுங்கள். வண்டி 3000 மணி நேரம் ஓடிக்குது. வண்டியை எதுவுமே பிரிக்கலை. வண்டி ஃபேக்ட்ரி ஃபிட்டடு, வண்டியில் எதுவுமே பிரிக்கலை. அங்கங்கே பெயிண்ட் ஒழிஞ்சு போச்சுன்னு சொல்லி கம்பெனியில் ஃப்ரீயாக வாங்கி அடிச்சிருக்கிறாங்க. என்ன ரேட்டுக்கு போகும்? நாங்களும் வந்து 3 நாளாக வண்டி தரணும் ப்ரோ, எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் இந்த வண்டி தான் எடுத்தோம் சங்ககிரியில். வண்டி பட்ஜெட் என்ன தெரியுமா, 5,15 சொல்லி 4,85 வாங்கிட்டாங்க ப்ரோ. அதுக்கு கீழே வண்டியே இல்லை. 5 சிங்கிள் கிளச் வண்டிலாம் யாரா எடுக்க போகிறாங்க அந்த காலத்தில் அப்படின்னு நினச்சோம். ஆனால் எங்கேயுமே ரேட்டு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாம் ஏன ரேட்டு புது ரேட்டாக விற்றுட்டு இருக்குது. 5 இவ்வளோ டிமாண்டுன்னு எனக்கு நேற்று தான் தெரியும். என்ன சொல்கிறான்? ஏன்னா பிடிச்சிட்டு விளாண்டுக்கிறீங்க. லாரியே பிடிக்கல. ஒரு சாஞ்சோட எடுத்து போட்ட ப்ரோ, பார்த்து ஈச்சருவே போகுதுல, நல்லா கரைஞ்சிட்டு போகுது. கேரளா போகணும். கேரளா 18 கேஜி டயரு. ஆமாம், அதில் வேணா போகுதுல, அதில் போதும். அரை மணி நேரத்தில் ஓட்டி எடுக்குது மாப்பிள்ள. இப்போதைக்கு வண்டியே தேவையில்லை. நான் கோரிக்கிட்டு தான் அவனை கொடுத்து விட்றான். என்னென்ன நிற்கிறேன் ஒரே ஒரு யூடியூப்பில் பூரா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் மாப்பிள்ள. யூடியூப்லாம் ஒரு வீடியோ தாண்டி புதுசு வீடியோ ஏற்றுறாங்க. போரிங் மகேந்திரா ஒருத்தர் கூட ஏற்ற மாட்டேங்கிறாங்க. அதை தான் சொல்கிறேன். ஏற்றுவாங்கடா. ஜாண்டியர்லாம் 3 லட்ச ரூபா போட்டு கூட போர் ட்ரைக்கு வாங்குறாங்க. என்ன இல்லை அதை சொல்லு. செடிலியர் இருக்குது. வேற என்ன வேணும் அதில்? வேற என்ன வேணும் அதில்? ஒருத்தர் என்ன சொல்கிறாப்புல, மெட்ரால வளர்க்குறாப்புலையா, நோவா ஒன்று தொலைவராப்புலையா, ஒரு மாதமா ஒரு பீஸில் கூட சேல்ஸுக்கு இல்லையா. ஜாண்டியர் ப்ரெஸ் பீஸு, ஜாண்டியரில் ப்ரெஸ் பீஸாக இருக்குதான். ஏன் இருக்குது? அது எதுக்கு வருது?
மாதம் வேலை நம்மளா 140 மணி நேரம் ஓட்டின ஜாண்டியரா அப்படியே பல மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க வண்டி எடுத்தோமா என்னடா ஓட்டியிருப்பான் நீயே நினச்சி பாடுறா. மாப்பிள்ளைலாம் வந்து சுத்தம் சோறு போடும். எனக்கு கூட கம்ப்ளைண்ட் சொல்கிறேன், மாப்பிள்ளைய கம்ப்ளைண்ட்டே சொல்ல மாட்டாங்க. அப்புறம் ஒரு வயலில் தான் பில்லுக்குதுன்னு வந்துருச்சு. ஒரு வயல் அசிங்கம் படிச்சுட்டாங்க. ஓகேப்பா. அதே மாதிரி நாங்கள் பார்த்து வரலாம். இந்த அந்த பைசல் பை எடுத்தோன்னு சொன்னோம்ல, எங்கே பார்த்தாலும் ஜாண்டியர் ஏகப்பட்ட வண்டி இருக்குது ப்ரோ. மகேந்திராவில் மட்டும் வண்டியே அதிகமாக இல்லை, இருந்தாலும் தெளிவாக வச்சுருக்குறாங்க. ஆனால் ரேட் அதிகமாகுது, அதெல்லாம் சேர் ஓட்டிக்கிட்டாங்க. அதனால் விற்றுட்டு நல்ல வண்டி எடுத்துடலாம் அப்படின்னு தயவுசெய்து யாரும் வண்டியை விற்றுப்படாதீங்க ப்ரோ. விற்றுட்டிங்கன்னா வச்சுக்காங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். இன்றைக்கெல்லாம் வண்டி எங்கேயுமே இல்லை, எல்லாம் ஊருப்பட்ட ரேட்டு சொல்கிறாங்க வண்டி மேலே. நான் கூட வண்டிலாம் சகாயமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் சும்மா. வண்டிலாம் எங்கேயுமே கிடைக்கல. பார்த்தாலும் வண்டி தெளிவாக இருந்தால் நம்பர் பிடிக்கலங்கிறாரு அவர். நம்பர் பிடிச்சா வண்டி பிடிக்கல. இத்தனை பிரச்சனை அரெஸ்ட் பண்ணுறதா இருக்குது. அதெல்லாம் அதை பைசன் பையெல்லாம் ஃபுல்லாக சேர் ஓட்டி சங்க அடித்து இழுத்துவிட்டாங்க ப்ரோ. வண்டி அப்படியே எப்படி சொல்கிறது, என்னடா வண்டி இப்படி இல்லாமல் பைசன் பை ஒரு இன்ஜினாக பண்ணுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிற பைசன் பையெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்க, பரவாயில்லரா இந்தளவுக்கு வச்சுக்கிறியா. அவரே என்கிட்ட கேட்டார், மாப்பிள்ள உன் வண்டி நான் 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்றேன், நீ மேலே எவ்வளோ வேணாலும் போட்டு எடுத்துக்கடா அப்படின்னு. ஏனாங்கம்மா, நான் இன்ஜின் வேலை செஞ்சு என் பைசன் பையே போதும். அது என்னத்த ஓட்டுறோம், சேர் ஓட்டுறதுக்கு எதுக்கு? மிஞ்சி போனால் கள்ளப்பருப்பு போடும். நான் ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணேன்னா அது எங்கள் அப்பா பேரில் இருக்கிற வண்டி அப்படியே பத்திரமா இருக்கட்டும். எனக்கு இந்தமாதிரி வண்டி விற்கிற வேலையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். அந்த நோவோவுக்கு மட்டும் நல்ல பையனா 4 வீல் கிட்ட ஆர்டர் போட்டு ஏற்றிட்டேன்னா போதும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் 4 வீல் டிரைவ் கிட்டு ROS வண்டியிலிருந்து உடச்சி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் வட்டத்தில் பழைய இருப்பு கடையில் எங்கேயாச்சும் கிடக்குதா? எந்த ஊராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ. நான் நேரில் போய் செட்டானா எடுத்தாலாம் க்ளீன் பண்ணி வேலை செஞ்சு எல்லாம் ஏற்றிக்கிறோம். ஏன்னா புதுசு வந்து 4 வீல் கிட்ட வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக வருது. ஸோ அதனால் வந்து பழசு ஏதாச்சும் அப்படியே கிட்டு கிடச்சிதுன்னா சொல்லுங்கள் ப்ரோ, அப்படியே ஏற்றிக்கலாம். மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ தமிழ்நாடு அளவு எத்தனையோ பேர் எத்தனையோ பழைய இருப்பு கடைக்கு போவீங்க, வண்டி உடைக்கிற பட்டறைக்கு போயிருப்பீங்க. எங்கேயாச்சும் கடந்துச்சு 4 வீல் கிட்ட அப்படியே இறக்கி வச்சுருக்குறாங்க, போய் பாருங்கள் ப்ரோ அப்படின்னா கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து கமெண்டை உங்களுக்கு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன், ஓகேவா? அதனால தான் வந்து நிறைய இடத்துல சப்ஸ்கிரைபர் என்ன சொல்கிறாங்க, ப்ரோ இந்த சிங்கிள் கிளச்சு ஓடுற இடத்துல வந்து என்னெல்லாம் டூவீல் கிளச்சு என்னதெல்லாம் ஓட்டவே முடியல அப்படிங்கிறாங்க. இந்த காரணத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு 415 போகிற வேகத்தை பார்த்துக்கிட்டிங்களா, என்ன வேகமாக போகுது. எதுல அவ்வளோலாம் போகாதரா, அது அப்புறம் ஆமாம் 500 ஹெச்பியாக இருக்கட்டும், நியாயம் இல்லையாடா? 104 ஹெச்பி யாரோ சொன்னாங்களாம். ஸ்டார்ட் பண்ணி இன்ஜின் ஆஃப் பண்ணாவே 4 லிட்டர்னா, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணால் 4 லிட்டர் குடிச்சிதுன்னா அந்த வண்டியோட 1 ஹவர் மைலேஜ் எவ்வளோ குடிக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். யாரோ தெரியாது சொல்லியிருக்கிறேன் அந்த பையன்கிட்ட. மாப்பிள்ள ஓரளவுக்கு நேர் பிடிச்சி ஓட்டுறானா, 36 பிளேடு. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா ப்ரோ, இப்போ இதில் ஓட்டுறோம்ல, இதே வந்து நம்ம நோவோவில் ஓட்டினோம்னா இதுவும் வந்து ஒரு டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் முன்ன பண்ண வரும். ஏன்னா அது 42 பிளேடு கொஞ்சம் அகலமாக இருக்கும், இது 36 பிளேடு. இது அதுவும் கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஒரே டைம் தான் ஓடும் மகேந்திராவில். ஆனால் நிறைய ஏரியாவில் வந்து பைசன் பை மட்டும்தான் இருக்குதான். இந்த ஜாண்டியரு, நியூ ஹாலண்டு இதெல்லாம் வந்து டூயல் கிளச் வண்டி தானே. இந்த சுராஜ் வண்டிக்காரரும் மகேந்திரா வண்டிக்காரரும் இந்த சிங்கிள் கிளச்சுங்கிறதுனால ரொட்டாட்டர்லாம் ரோட்டில் ஓட்டுற மாதிரி இப்படி வேகமாக ஓட்டிவிட்டா எங்களால் அவங்கள்ட்ட சமாளித்து கொடுத்து வர முடியலங்கிறாங்க. அது உண்மை தான். இந்த வேகம் ஓடுனா எங்கே ப்ரோ சமாளிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நம்மளதே நோவோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நோவோவும் யூவோவும் ரொம்ப ஸ்லோ இந்த வண்டி கணக்கு போடும் போது.
அதனால தான் நான் வந்து பைசன் பையில் ரொட்டேட்டரே மாட்டுறதில்ல. இந்த சல்லையே ஆகாதுரா சாமின்னு. இந்த மாப்பிள்ளை ஒரு வழியாக 1/2 வயல் ஓட்டி முடிச்சிட்டான். இன்னொரு 1/2 வயல் ஓட்டிட்டா வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இது சிங்கிள் கிளச்சுங்கிறதுனால பிளேடு தேய்கிறது ரொம்ப ஸ்பீடு அதிகம். நார்மலாக ஓடுறதோட இது பிளேடு வந்து படன்னு கத்தி பாருங்கள். மண் எவ்வளோ வாரி அறையுதுன்னு பாருங்களேன். சிம்பிளாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ கத்தி சுற்றுறத காட்டுற பாருங்க. ஆமாம்ப்பா பார்த்து விடுதியா? சரி என்ன பண்ணுற? ஓஹோ ரொட்டை பாருதா பார்த்தியா? ஏன் அதை அடிச்சுட்டுக்கா? இருந்தாலும் மாப்பிள்ளை ஓட்டுறதுலாம் ஃபுல் ட்ரெயினர் பார்க்குற மாதிரி. அதெல்லாம் மழை பெஞ்சதுன்னா அப்படியே தெரியும். அதை எடுத்து போடாமல் ஓட்டினா தெரியும். அதான் அப்படியே மறந்து போயிட்டு என்ன பண்ணுவா? மறக்க மாட்டேன். அந்த டைம் தான் மறக்க மாட்டேன். போகுது மாமா நல்லா வேகமாக போகுதுடா. பாருங்க ரொம்ப தரப்பு எடுக்கலாம். சோளம் வதைக்கிறதுக்கெல்லாம் அடி போட்டுக்கலாம். ஆனால் டைம் ஸ்டார்ட் வருங்க 40 அன்றைக்கி என்ன இவ்வளோ நேரம் ஓடிச்சு, நீங்கள் இவ்வளோ நேரம் ஓடிச்சு விட்டு அப்படியே பைக்கிலே நிறுத்துற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கரெக்ட் பண்ணி ஓடும். அதெல்லாம் கேட்டால் 42 பேர் தான் ஒன்று ஒன்றரை ஓடிங்களா? ஏன் ரிப்போர்ட் நேரத்தை என்ன வேலை இல்லையாம இன்னைக்கு ஜாலியாக கொடுக்குறான். ஹவுஸ் வேறு ஒன்று போட்டுட்டு வந்துடுறான். ஓட்டங்குது ஓட வேண்டிய கட்டிங். நீங்கள் என்ன அந்த கட்டிங் ஓட்டுறேன்? அதெல்லாம் கட்டிங் என்ன ஓட்ட ஓட்டுறேன். நீங்கள் தான் வந்து ஓட்டீங்க. நீ ஓட்டுறதுல பெரிய ஆள் தான். நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆர்பிஎம் 5 வச்சா 5லே ஓடுது. எது ஓட்டுறதோ இல்லையா ப்ரோ? இந்த ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு 415 சூப்பர். சரியான வண்டி. சைக்கிள் மாதிரி. மைலேஜ் 3 லிட்டர் மைலேஜ். காரில் பூச்சாட்டம் ஓடுது. அதே மாதிரி டர்னிங் கட் ஆகிறதும் சூப்பராக இருக்கும். நல்லா கட் ஆகும். நேற்று எல்லாமே கலப்பு தான் ஓட்டினீங்களா? ஆனந்தோட ரொட்டேட்டர் பாடா வந்து 4 நாளைக்கு பருப்பு போட்டு கொடுத்துட்டு போடா ஆனந்துக்குங்கிற வரமாட்டேங்கிறா. இல்லை செத்தாலும் அங்கே தானா. சேர்றா நல்லபடியாக பாடுறா அப்படின்னு அது பாருங்க தான் ஆனந்தம் ஆகுது. அதோட பஸ் 7 நாள் ஆகி போச்சு பருப்பு முளைக்கிறது. ஒரு முன்னாடி பருப்பு போட்டுறான்டா. பருப்பு இதெல்லாம் ஒரு காடு கூட ரெடி ஆகல. சோளம் சோளமா அடுத்த மலைக்கு விதைக்கிறாராம். இந்த மலை ரொம்ப ஈரமாக இருக்குதான். இந்த பைசன் பை இந்த 415 இந்த சிங்கிள் கிளச்சு வண்டியெல்லாம் 40 மணி நேரம் 50 மணி நேரம் ரொட்டேட்டர் கட்டி வந்துட்டு பெரிய விஷயம் ப்ரோ. பாருங்களேன் பீட்டர்ஸ் காற்று என்ன ஸ்பீடாக சுற்றிக்குதுன்னு கர 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 கரன்னு சுற்றிக்குது. அப்புறம் இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் அப்புறம் எங்கே போய் மைலேஜ் வரும்? ஆனால் ஃபினிஷிங் பார்த்துக்காங்க ஏமா போடுது. ஃபினிஷிங்க்கு ஒன்றும் குறையே இல்லை. அந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது.
அதனால தான் சிங்கிள் கிளச்சி வச்சுக்கிறீங்க. இந்த சிங்கிள் கிளச்சிலே இருக்கிறாங்க, மாறவே மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறான்? கிளச்சி அழுத்திக்கிட்டே நின்று போயிடும். ஒரு 10 நிமிஷம் வரும் ப்ரோ, அவ்வளோதான் முடியுது. அவ்வளோதான் போய் கிளம்ப வேண்டியதான். அங்கே ஒருத்தனை கூப்பிட்டு வந்தோம், அவன் பாரு எங்கே போய் உக்காந்துருக்கிறேன். என்னடா பண்ணுற, வாடா போகலாம் அப்படின்னா ஓட்டுங்க அப்படிங்கிறான். இவன் தான் ஆனந்த் பழைய டிரைவர் ப்ரோ. ஆனால் இறங்கிட்டான், போடாங்கிறான், போக மாட்டேங்கிறான். எனக்கு வேலை இல்லையா, வேறு ஒரு கம்பெனியில் ஓட்டிகிட்டு இருக்கிறான், வேலை இல்லையா, அதனால் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு செல் நோண்டிட்டு இருக்கிறாரு. என்னங்க பண்ணுறீங்க? என்னமோ என்னை விட்டுட்டு படம் பார்க்குற மாதிரி தெரியுதே. எதை? ஆட்டை போட்டு நீ போய் போடு. ஓ சரி ரைட்டா. இன்னொரு 1/4 மணி நேரம் வரும், ஓட்டிவிட்டானா ஓடிடலாம். மாப்பிள்ளை ஓட்டுவோனாங்கிறான். நம்ம போன வாட்டி உட்காந்துட்டு பாட்டு கேட்கட்டுமே. எதுக்கு இவனும் வந்துருச்சு வரான், நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். அதுதான் அவன் மனசில் ஓடுன்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, வெயில் அடிக்குது, நாங்களும் போயிட்டு எங்கள் வேலையை பார்க்குறோம். மாப்பிள்ளை நாங்களும் ஓட்டி முடிச்சிடுவோம், பார்த்தா இன்னும் 1/2 மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் கிளம்புறோம். டைம் ஆகுது, இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகும்டா. நீ ஓடிட்டு வாங்க, வந்து என்ன பண்ண போற? அங்கே வந்து என்ன பண்ண போற? அது ஓடிட்டு வா, நான் கிளம்புறேன். இப்படின்னா ஓகேன்பா. மாப்பிள்ளை ஓட்டிகிட்டு பொறுமையாக வரட்டும், நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்குறோம். ஓகேன்பா. நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை டெக்னிஷியன். 1 மணி நேரம் ஓடி இருக்குமாடா, ஓடி இருக்கோம்.